இன்னைக்கு ப்ரௌனி செஞ்சு பார்க்கலான்ற முடிவுல இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் வந்தது. அது கொரியர் போட்டு வந்துரலாம். தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி ப்ரௌனி செஞ்சதில்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். யாரு பலின்னு தெரியல. வீட்ல இருக்கவங்க தான். நல்லா வராதுன்னு தான் நெனச்சேன். அதனாலேயே ரொம்ப கம்மியா தான் செஞ்சேன். பட் சூப்பராவே வந்துச்சு. ஸ்வீட் மட்டும் எக்கச்சக்கமா இருந்துச்சு. ஸ்வீட்டுக்கு பஞ்சமே இல்ல. இதே மாரி ப்ரௌனி ஒரு வாரம் சாப்பிட்டீங்கன்னா, கண்டிப்பா சுகர் வந்துரும். ஸோ டெசர்ட் லவ்வர்ஸா இருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் ஸ்வீட்ட கம்மியா எடுத்துக்கோங்க. ஒரு சோல் சாட்டிஸ்ஃபையிங்கான ஆடியோ தான் இப்ப கேட்க போறீங்க. கேளுங்க. ஏய் செம்மையா கிரீம். சீரியஸ்லி இதுதான் நான் உங்ககிட்ட நீ கேட்டேன். இதுதான் உண்மையான ப்ரௌனி கன்சிஸ்டன்சி. செம்மையா கிரீம். இதுதான் ஐயோ ஜாலி ஆயிடுச்சு. அல்டிமேட்டா இருக்கு. நான் ரிவ்யூ அனுப்புறேன். இது எத்தனை மாசம் ஆச்சு தெரியுமா இது சாப்பிட்டு நானு. சோ சாட்டிஸ்ஃபைடு. இதை விட ஒரு ஓனருக்கு என்ன ரிவ்யூ வேணும்? இதை கேட்கும் போதே தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்கும்ட்டு. ப்ரௌனியை ஜிம்முக்கு போறவங்களுக்கும் கொடுத்தேன். பட் சுகர் ரொம்ப ஹெவியா இருக்குன்னு சொன்னாங்க. பட் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. இதே மாதிரி ப்ரௌனி வேணும்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ரெசிபி வேணும்னாலும் கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா சொல்றேன். இங்க ஒன்னு வெரைட்டி மாதிரி இருக்கே, இதுவும் சாக்லேட் மாதிரி இருந்தது பக்காவா. நான் ஒன்னு பிளான் பண்ணேன், அது ஒரு பிளான் பண்ணி ஊத்திக்கிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.